சி பேபி ட்ரோன்கள். உக்ரைனோட இந்த சி பேபி ட்ரோன்கள் சர்ஃபேஸ் வெசல்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா, அது கடல்ல மிதக்கக்கூடிய ட்ரோன்கள். இந்த கடல் வழியா ட்ரோன்களை அனுப்பும் போது அந்த ட்ரோன்களை டிடெக்ட் பண்றது, அழிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ இந்த சி பேபி ட்ரோன்களோட இனிஷியல் டைம் லான்ச் டைம்ல ரஷ்யா மேல தாக்குதல், கருங்கடல்ல இருக்கக்கூடிய போர்ட் மேலையும், ரஷ்யாவோட போர்ட்டுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சி ஆஃப் அசோவ்குள்ள போய் தாக்குதல் பண்றதா இருக்கட்டும். ஸோ இது போல உக்ரைன்ல இருந்து லாங் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட போர்ட்டுக்குள்ளேயே ஊடுருவி போய் அங்க இருக்கக்கூடிய கப்பல்கள் மேல, அதுவும் குறிப்பா போர் கப்பல்கள் மேல தாக்குதலை நடத்தி இறப்புகள் அதிக அளவுல ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு கேம் சேஞ்சிங்கான மூமெண்ட் அப்படிங்கிறது போல இனிஷியலா எல்லார் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது பார்க்கப்பட்டது. இந்த கருங்கடல்ல இருக்கக்கூடிய ஆளுமை, இந்த நேவி அப்படின்னாலே முன்னாடி எல்லாம் பெருமளவுல கப்பல்கள் வச்சிருக்கக்கூடிய நாடுகள்னாலதான் கடல் ஆள முடியும். ஸோ கடல் ஆட்சி பண்ணணும்னா டெஸ்ட்ராயர்ஸ் வேணும், சப்மரைன்ஸ் வேணும் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யுகம் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் சப்மரைன் அன்சேலஞ்சபிளா இருக்கு, பட் அதுக்கும் சப்மரைன் ட்ரோன்கள்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் சப்மரைன்ஸ் ஓட சேலஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன்கள் வருமானா வராது. ஏன்னா ஆழம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சப்மரைன்களால போக முடியும். இந்த ட்ரோன்கள்னால வந்து பண்ணா அந்த அளவுக்கு போக முடியாது. ஆனா சோனார் இது போல டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அந்த பகுதியில ஏதாவது மூமெண்ட் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இது போல கடல்ல பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள், நீர்நிலைகள்ல பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்களோட தேவை, அதோட டெக்னாலஜி வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கப்பல்கள் அப்படிங்கும்போது வந்து பண்ண ஒரு ஈஸியான ஒரு இலக்கா வந்து பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிச்சிருந்தது. ரஷ்யாவோட போர் கப்பல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தாக்கப்பட்ட காட்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பல தடவை பார்த்துருக்கோம். ஸோ உக்ரைன் அந்த ட்ரோன்கள்ல இருந்து மிசைல்களை லான்ச் பண்ணி பறக்கக்கூடிய ஏவாக்ஸ் ரக விமானங்களை வந்து பாத்தீங்கன்னா டவுன் பண்ணக்கூடிய வேலைகளை இறங்கியிருந்தாங்க. ஸோ இது போல அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு சைடு இந்த ட்ரோன்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இன்னொரு சைடு இந்த ட்ரோன்களை பயன்படுத்துறாங்களா, அதாவது ரஷ்யா பயன்படுத்துறாங்களா அப்படின்ற கேள்வி. ஏன்னா இந்த ட்ரோன்களை உக்ரைன் பயன்படுத்தினாலும் சிக்கல் தான், ரஷ்யா பயன்படுத்தினாலும் சிக்கல் தான். எதிரியும் அந்த டெக்னாலஜியில மாஸ்டரா இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது அவ்வளோ இருந்தும் பயன் இல்லாத மாதிரி ஆயிடும். உக்ரைன் இது போல ட்ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்ணும்போது ரஷ்யாவும் அதே போல ட்ரோன்களை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் எடுப்பாங்க. ஸோ ரஷ்யாவுக்குள்ள எப்படி வர்த்தகம் வராது, அதே போல உக்ரைனுக்கு வர்த்தகம் வராது. ஸோ அது போல அது வந்து பண்ணி என்னதான் அது நல்ல பவர்ஃபுல்லாவே இருந்தாலும் நல் அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்துக்கு வந்துடும். ரெண்டாவது இது போல ட்ரோன்கள் கருங்கடலோட வர்த்தகத்தையும் முடக்கும். இது நேட்டோ நாடுகளுக்கும் அச்சங்கள் தான். இப்ப ரஷ்ய தரப்புல இருக்கா அப்படின்னா காமா அன்மேன்டு ஃபிளீட். ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க இந்த சர்ஃபேஸ் ட்ரோன் டெக்னாலஜியில. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் டெக்னாலஜி கம்பெனியான ஜாலா. ஸோ இந்த ஜாலாவோட ட்ரோன்கள் எந்த அளவுக்கு விளையாடுது ரஷ்யா உக்ரைன் போர்ல அப்படிங்கறத நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். ஜாலா ட்ரோன்கள், இருக்கக்கூடிய ட்ரோன்கள், ரொம்ப பிரபலமா பேசக்கூடிய ட்ரோன்கள்ல உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் ஜாலா. அந்த ஜாலா உருவாக்கக்கூடிய அன்மேன்டு சர்ஃபேஸ் வெசல் தான் காமா. இது ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் யூஎஸ்வி, அதாவது அன்மேன்ட் சர்ஃபேஸ் வெசல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுதான் இந்த காமா அப்படிங்கிற சர்ஃபேஸ் வெசல். ஸோ இது ஹைட்ரோகிராபிக்ஸ், இது உருவாக்குறதுக்கான ஒரு தேவை அப்படிங்கிறது ட்ராக்கிங். ஒரு கப்பல் போகுதுன்னா அதை பின்தொடர்ந்து போடுறது, அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது பார்வையிடுறது. ஸோ ட்ராக்கிங். ரெண்டாவது கடல் வழி பேட்ரோல்ஸ், அதாவது கருங்கடல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ட்ரோன்கள் வருதா, ஸோ அந்த பகுதிகளில் சந்தேகத்துக்கு உட்பட்ட மாதிரி ஏதோ ஒரு செயல்கள் நடக்குதா. இப்ப நம்ம கப்பல் போகுது அப்படின்னா அந்த கப்பலை விட்டு ஒரு சரக்கு கப்பல் போகுதுன்னா அதை பாதுகாக்கணும் அப்படின்னா முன்னாடி மாதிரி நேவல் கப்பல்கள் வரணும் தேவையில்லை. ஸோ இப்ப இது போல ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பலுக்கு துணையா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு முன்னாடி பின்னாடி சைட்ல எல்லாம் வருது அப்படின்னா காசு கம்மி. ஃபர்ஸ்ட் அது அந்த கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி மாதிரி.
காமிகாசி ட்ரோன் மாதிரி அந்த கமர்ஷியல் வெசல்ல இருந்து கூட ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இது போல எதிர்காலத்துல பாதுகாப்புக்காக கூட இது போல பயன்படுத்தலாம். ஏன்னா இப்போ பாபல் மெண்டல் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும், மற்ற பகுதியா இருக்கட்டும், சரக்கு கப்பல் வந்துச்சுன்னா சின்ன சின்ன கப்பல்கள்ல ஆர்ம்டு மென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. ஸோ அதை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க, கடல் கொள்ளையர்கள் தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற போல ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது போல சர்ஃபேஸ் வெசல்கள் அந்த கடல் கொள்ளையர்களோட கப்பல்கள் மேல தாக்குதல் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஸோ எதிரியோட கப்பல் வருதா இல்ல எதிரியோட ட்ரோன்கள் வருதா அப்படிங்கறத இது வந்து பாத்தீங்கன்னா பேட்ரால் பண்ணும்போது வந்து பண்ண அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப அதிக அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சர்ச் அண்ட் ரெஸ்கியூ தேடுதல் வேட்டை நடத்தணும். ஏதோ ஒரு பகுதியில அசம்பாவிதம் நடந்துச்சு. ஸோ தேடுதல் வேட்டை நடத்தினா முன்னாடிலாம் பெரிய கப்பல் எடுத்து வந்து வீரர்கள் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சு அந்த இடத்துல இருந்து தேடுவாங்க. ஸோ இது போல அதிகப்படியான ட்ரோன்கள் எல்லாம் இதெல்லாம் சீப்பு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேடி ஆளுங்க எங்கேயாவது இருக்காங்களா, சர்வைவர்ஸ் இருக்காங்களா, அந்த கப்பல்ல இருந்து எல்லா டைரக்ஷன்லயும் போய் ஒரு சரக்கு கப்பல் மூழ்குது அப்படின்னா அதோட எல்லா டைரக்ஷன்லயும் போய் தேடுதல் வேட்டை நடத்தி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய உதவிகள் வந்து பண்ணி இது போல ட்ரோன்கள்லாம் செய்ய முடியும். வெறும் ராணுவத்துக்கு மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி அடுத்த கட்ட வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது ஏகபோகமா இருக்கு. கார்கோ டெலிவரி, அதாவது அது போல தத்தளிச்சுட்டு இருக்கிறவங்க நடுக்கடல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கணும், ட்ரோன்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இங்க இது மட்டும் தானு கேட்டா இல்ல. அந்த ஒரு நபர் இந்த கப்பல் இந்த சின்ன ஒரு ட்ரோன் மேல ஏறிட்டாங்க அப்படின்னாலே கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதனால இருக்கு. ஸோ ரெஸ்கியூ பண்றதுக்கு, ட்ராக் பண்றதுக்கு, சர்வை பண்றதுக்கு, காமிகாசி ட்ரோனை யூஸ் பண்றதுக்கு, அட்டாக் ட்ரோனை யூஸ் பண்றதுக்கு, மிசைல் லான்ச் பண்றதுக்கு, ட்ரோனை யூஸ் பண்றதுக்குன்னு ஏகப்பட்ட வழிகள்ல இது பயன்படுத்தணும். ஸோ இப்ப ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருங்கடலோட ஆளுமையில நானும் இன்னும் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுறதுக்கான ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. அதுதான் இந்த காமா ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களோட ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னா 700 கிலோமீட்டர் ரேஞ்ச். 600 கிலோ வெடிமருந்தை வந்து பாத்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்குறதுக்கு இதை பயன்படுத்தலாம். ஸோ அதிகமான கெப்பாசிட்டி, அதிகமான ரேஞ்ச், ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமான ஒரு ட்ரோன் தான் இந்த சர்ஃபேஸ் வெஹிக்கிள். சிவிலியன், என்விரான்மெண்டல், பேட்ரால் எல்லாத்துக்குமே வந்து பண்ண இது யூஸ் பண்ணல சீப்பா. இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சீப்பா, ஆள் இழப்பு இல்லாம. ஏன்னா ஏதோ ஒரு நபர் பத்திரமான ஒரு பகுதியில உட்காந்து ரோபோ ரிமோட் மூலியமா இயக்குறாங்க. ஸோ அதனால பாதுகாப்பு. அட் த சேம் டைம் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். சர்ச், ரெஸ்கியூ எல்லா விஷயத்துக்கும் வந்து பண்ண இது போல ட்ரோன்களை பயன்படுத்திக்கலாம். ரிகானிசன், உளவு வேலையை பார்க்கறது. ஸோ எதிரியோட போர்ட்டுக்குள்ள போய் என்னென்ன கப்பல் இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிறது சைலண்டா நின்று உளவு வேலையை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அப்படியே எதிரிகள் கண்டறிஞ்சு இதை சுட்டு வீழ்த்தினா கூட எந்த ஒரு இழப்பும் இல்லை. பொருள் இழப்பு அது ரொம்ப சின்ன இழப்பு தான். ஸோ இது போல அதிகப்படியான உதவிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம லஜிஸ்டிக்கல் டெலிவரி. இப்போ கடல் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கிட்ட போய் போர் செய்யறாங்க அப்படிங்கும் போது, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஈரான்லயே போய் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா. ஸோ அப்ப அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒரு கப்பல் நிலையா எல்லா ஆயுதங்கள், எல்லா பொருட்கள், தண்ணி பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள்ல ஏத்திக்கிட்டு ஒரு கப்பலை கொண்டு போய் கடலோர பகுதியில் நிப்பாட்டினாங்கன்னா ரஷ்யா ஒரு மிசைல், ஈரான் ஒரு மிசைல் அமிச்சாங்கன்னா ஃபுல்லா முடிஞ்சிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, இது போல ட்ரோன்கள்ல அதிகப்படியான ஆயுதங்களுக்கு பதிலா உதவி பொருட்கள், குண்டுகள் எல்லாத்தையும் வந்து பண்ணா வீரர்களுக்கு கொடுக்கறதுக்காக பல ட்ரோன்களை வந்து ஒரு சேர நோக்கி அனுப்புனாங்க அப்படின்னா சில ட்ரோன்களை வந்து டெலிவரி பண்ணிடும். இப்போ மற்ற ட்ரோன்கள்லாம் அழிவாகுது அப்படின்னா ரொம்ப சீப்பான ட்ரோன்கள் தான், உயிர் சேதம் எதுவும் இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக்கேட் எல்லாத்தையும் பிரேக் பண்றதுக்கு பயன்படுத்துறதுக்கான ஒரு ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஜிஸ்டிக்கல் ட்ரோன்ஸா உதவுறதுக்கு இது போல சர்ஃபேஸ் வெசல்கள் உதவும். கடல் வழி வணிகம், கடல் வழி உதவி, கடல் வழி இராணுவ நடவடிக்கை, இது போல பல்வேறு விஷயங்களுக்கு உதவுறது தான் இது போல சிறப்பு. சரி, அப்படி எத்தனை மணி நேரம் இது போல
படகுகள்னால மிதக்க முடியும் அப்படின்னா 12 மணி நேரம். அதுவும் 12 நாட்ஸ் வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்பல்கள்னால 12 மணி நேரத்துக்கு சர்வை பண்ண முடியும். ஸோ 30 நாட்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேகமா போறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா தான் வேகமா போகும். ரெண்டாவது ஸ்டெபிலிட்டியா இருக்கும். அதிக அளவுல அலைகள் வந்தாலும் அது 0.6 மீட்டர்ல இருந்து 2 அடி வரைக்கும் உயரத்து வரைக்கும் அலைகள் வந்தாலும் இந்த ட்ரோன்கள்னால தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கடல்ல நாலுமா இது போல ட்ரோன்கள் இருக்குன்னா சைலண்ட் மோட் அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க. ரொம்ப நாளைக்கு நீண்ட காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள்லாம் அப்படியே கடல்ல மிதந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பவர் அப்படிங்கிறது சூரிய ஒளியிலிருந்து எடுத்துக்கும். அது போல மாடிஃபிகேஷன்லாம் இருக்கு. ரொம்ப நேரம் அதை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக கருங்கடல்ல ஏதோ ஒரு பகுதியில கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டு அந்த இடத்துல ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கடல் சீற்றம் உருவாகும். அதிகப்படியான அலைகள் ஏற்படும். அந்த அலைகள்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா 2 அடி வரைக்கும் உயரத்துல வரக்கூடிய அலைகள்ல இது போல ட்ரோன்கள்னால தப்பிச்சுக்க முடியும். ஸோ ரொம்ப நேரம் ஒரே பகுதியில கொஞ்சம் மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா இது போல சோலார் பவர்டு, ரெண்டாவது பேட்டரி பவர்டு. ஸோ இது போல 12 மணி நேரத்துக்கு மேல இதனால இயங்க முடியும் அப்படிங்கிறதுனால உளவு பார்க்கறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு இது அதிக அளவுல உதவியா இருக்கும். ரெண்டாவது காற்று, காற்றோட வேகம் அது 12ல இருந்து 19 கிலோமீட்டர் ஒரு மணி நேரம் வேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாலும் 7ல இருந்து 10 நாட்ஸ் வேகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதனால போக முடியும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூட தெர்மல் இமேஜினரி கேமராஸ் இருக்கு. இப்போ இன்கேஸ் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, அலைகள் பெருசா வந்துருச்சு, என்னதான் அலைகள் அடிச்சாலும் கடலுக்குள்ள போனாலும் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதான் சர்ஃபேஸ் விசல்கள். மறந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு பொம்மை தான் இந்த ட்ரோன்கள். இல்லையா, அது பொம்மை தான். ஆக்சுவலா குழந்தைங்க விளையாடுறது இப்போ மிலிட்டரி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ இந்த ட்ரோன்கள் என்ன செய்யும்? சரி, ஓகே, கனெக்ஷன் இல்லையா, வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிறது போல அது பழுது ஏற்பட்டாலும் உடனடியாக வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய வேலைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா இது போல ட்ரோன்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பல நாடுகள் இன்னமும், உதாரணத்துக்கு அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் த ட்ரம்ப் கிளாஸ் வெப்பன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கப்பல்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அது போல ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்களுக்காக செலவழிச்சிட்டு இருக்கும்போது ரஷ்யா போன்ற நாடுகள் ட்ரோன்கள் ரொம்ப சீப்பான செலவுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதமா உருவாக்கப்படுதுன்னா அது இந்த ட்ரோன்கள். எல்லா வகையிலும் பறக்கக்கூடிய ட்ரோன்கள், கிரவுண்ட் ட்ரோன்கள், சர்ஃபேஸ் வெசல் ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல எல்லா வகையான ட்ரோன்களும் அது பெனிஃபிட் தான். ஸோ அந்த வரிசையில ரஷ்யா இப்ப இந்த காமாரக ட்ரோன்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா ப்ரொடியூஸ் பண்றாங்க. மாஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இந்த நாட்டோ வெர்சஸ் ரஷ்யால இந்த கடல் வழி போர் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் மாற்றம் கொண்டு வரும் அப்படிங்கிற பலரோட கருத்துக்கள். ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆளுமை செலுத்தக்கூடிய நாடுகளோட ஆளுமையை சீர்குலைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்கள் அதிகப்படியா உதவியா இருக்கு. இது போல ட்ரோன்கள் இது போல பெனிஃபிட்ஸ்க்காக அடுத்தடுத்த லெவல் அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல ஜாலா கம்பெனி இது போல ட்ரோன்களை உருவாக்கிட்டு இருக்காங்க, மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கருங்கடல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு? ஸோ எல்லா பக்கத்துலயும் ஸ்டேல்மேட் ஆகுது அப்படின்னா போர் பெருமளவுல வரக்கூடாதுன்றதுக்காக அமைதியா பேசி முடிவெடுக்க போறாங்களா, இல்ல அடிச்சு பாத்துக்கலாம் அப்படிங்கறதுனால பெருமளவுல எஸ்கலேட் பண்ணுவாங்களா? என்ன நடக்க போகுன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். இந்த பதிவுல ரஷ்யாவோட ட்ரோன்கள், ரெண்டாவது சர்ஃபேஸ் வெசல்களை பத்தி பார்த்துருக்கோம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க பிரச்சனை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.